செல்வங்களே, நீங்கள் நாய்களைக் கண்டால் பயப்படுகிறீர்களா? ஒரு நாய் உங்களை துரத்தும்போது அல்லது பயமுறுத்தும்போது, இருண்ட அறையில் தனியாக இருக்கும்போது நீங்கள் எவ்வாறு செயல்படுவீர்கள்? எந்த ஒரு சூழ்நிலையிலும் உயிரினங்கள் அவற்றின் தசைகள் அல்லது சுரப்பிகளை பயன்படுத்தி அவற்றின் சூழலில் பொருத்தமான செயல்பாடுகளை காட்டுகின்றன. உடலின் பல்வேறு பாகங்களுக்கிடையே ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும். இது மற்றொரு அமைப்பால் கட்டுப்படுத்தப்படுகிறது. இது கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. தாவரங்களில் தாவர இயக்குநீர்கள் எனப்படும் சிறப்பு ரசாயனங்கள் மூலம் ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தப்படுகிறது. விலங்குகளில் இது உணர்வு உறுப்புகள், நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா அமைப்புகளை உள்ளடக்கியது. நான் 10ஆம் வகுப்பு உயிரியல் பாடத்தில் கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு பாடப்பகுதியிலிருந்து விலங்கு இயக்குநீர்கள், நாளமில்லா சுரப்பிகள் என்ற தலைப்பை கற்றுக்கொள்ள தயாராகுங்கள். உடலின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு தகவல்களை அனுப்புவது இரத்தத்தின் வழியாக இரசாயன சமிக்ஞைகளையும் நரம்புகள் வழியாக மின் சமிக்ஞைகளையும் அனுப்புவதன் மூலம் நிகழ்கிறது. இயக்குநீர்களை சுரக்கும் குழாய் இல்லாத சுரப்பிகளால் ஆன நாளமில்லா அமைப்பு மூலம் இரசாயன சமிக்ஞைகள் அனுப்பப்படுகின்றன. நரம்பு மண்டலத்தில் உணர்வு உறுப்புகள், மூளை, முதுகுத்தண்டு, நரம்புகள், தசைகள் மற்றும் சுரப்பிகள் ஆகியவற்றை குழுக்களாக இணைந்து செயல்படுகின்றன. கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பை படித்த பிறகு நீங்கள் இதை பற்றி அறிந்து கொள்வீர்கள். நாளமில்லா சுரப்பி மற்றும் இயக்குநீர் வரையறை. நாளமில்லா சுரப்பிகளின் வகைகள் மற்றும் அவற்றால் சுரக்கும் இயக்குநீர்கள், இயக்குநீர்களின் பற்றாக்குறையால் அல்லது மிகை சுரப்பு காரணமாக நிலைமைகள் விளைந்தன. முக்கிய வார்த்தைகள்: நாளமில்லா சுரப்பிகள், இயக்குநீர்கள், கபசுரப்பி, கேடய சுரப்பி, கணையம், கணையத்திட்டுகள், இன்சுலின், முன்கழுத்து கழலை, அனீரக சுரப்பிகள்.
விலங்கு இயக்குநீர்கள் மற்றும் நாளமில்லா சுரப்பிகள் பற்றிய கருத்து வரைபடத்தை பார்ப்போம். நாளமில்லா சுரப்பிகள் குழாய் இல்லாத சுரப்பிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இயக்குநீர்கள் நாளமில்லா சுரப்பிகளால் நிமிட அளவில் சுரக்கும் சிறப்பு ரசாயன பொருட்கள். உறுப்புகளை குறிவைக்க அவை இரத்தத்தால் கொண்டு செல்லப்படுகின்றன. அவை செயல்படுகின்றன. அவற்றின் செயல்பாடுகள் மற்றும் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கின்றன. அவற்றில் முக்கிய நாளமில்லா சுரப்பிகள் காபஸ் சுரப்பி, கேடய சுரப்பி, இணைக்கேடய சுரப்பிகள், அண்ணீரக சுரப்பிகள், கணையத்திட்டுகள், பாலின சுரப்பி அல்லது விதைப்பை மற்றும் கருப்பைகள் மற்றும் தைமஸ் சுரப்பி. காபஸ் சுரப்பி மூளையின் அடிவாரத்தில் முன்புற மற்றும் பின்புற மடல்கள் என 2 மடல்களுடன் அமைந்துள்ளது. இந்த சுரப்பி பல இயக்குநீர்களை சுரக்கிறது. இது மற்ற நாளமில்லா சுரப்பிகளின் செயல்பாட்டை கட்டுப்படுத்துகிறது. காபஸ் சுரப்பியால் சுரக்கும் இயக்குநீர்கள்: வளர்ச்சி இயக்குநீர், சோமாட்டோட்ராபிக் இயக்குனர். இது உடல் மற்றும் மன வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துகிறது. தைராய்டு தூண்டுதல் இயக்குநீர் கேடய சுரப்பியின் இயக்குநீர்களுடன் சுரப்பை தூண்டுகிறது. அட்ரினோகார்டிகோட்ராபிக் இயக்குநீர் அண்ணீரக சுரப்பிகளின் இயக்குநீர்களை சுரப்பை ஒழுங்குபடுத்துகிறது. மெலனோசைட் தூண்டும் இயக்குநீர் MSH தோலில் உள்ள மெலனின் தொகுப்பை கட்டுப்படுத்துகிறது. புரோலாக்டின் பாலூட்டி சுரப்பிகளால் இருந்து பால் சுரப்பை தூண்டுகிறது. வாசோபிரசின் ADH சிறுநீரகத்திலிருந்து நீரை வெளியேற்றுவதை கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆக்சிடாசின் பிரசவத்தின் போது கருப்பை தசைகள் சுருங்குவதை தூண்டுகிறது மற்றும் மேலும் இது பிறப்பு இயக்குநீர் என்று அழைக்கப்படுகிறது.
நுண்ணறை அல்லது தூண்டுதல் இயக்குநீர் பாலின சுரப்பிகளிலிருந்து பாலூணுக்களின் உற்பத்தியை தூண்டுகிறது. லூட்டினைசிங் இயக்குநீர் அல்லது இடையீட்டு உயிரணுக்களை தூண்டும் இயக்குநீர் பிறப்புறுப்புகளால் பாலியல் இயக்குநீர்களின் சுரப்பை தூண்டுகிறது. பாலியல் முதிர்ச்சிக்கு முன் வளர்ச்சி இயக்குநீர் அதிகமாக சுரக்கும்போது வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கும் மற்றும் ராட்சத நிலைக்கு வழிவகுக்கும். இது குறைந்த அளவில் சுரக்கும்போது அது குள்ளத்தன்மைக்கு வழிவகுத்தது. முதிர்ச்சி அடைந்த பிறகு வளர்ச்சி இயக்குநீர் அதிகமாக சுரக்கும்போது அக்ரோமெகலி என்ற கோளாறு ஏற்படுகிறது. அறிகுறிகள் தாடைகள் மற்றும் மூக்கு மற்றும் கைகள் மற்றும் கால்களில் எலும்புகள் சமமற்ற வளர்ச்சி ஆகியவை ஆகும். கேடய சுரப்பி என்பது சிவப்பு அல்லது பழுப்பு நிற சுரப்பி ஆகும். இது தொண்டை மண்டலத்தில் மூச்சு குழாய்க்கு முன்னால் உள்ள குரல் வளைக்கு கீழே உள்ளது. இது அமினோ அமிலம் டைரோசின் மற்றும் அயோடின் ஆகியவற்றால் ஆன தைராக்சின் என்ற இயக்குநீர் சுரக்கிறது. தைராக்சின் வளர்ச்சியை மாற்ற விகிதத்தை பாதிக்கிறது, வெப்பத்தை அதிகரிக்கிறது மற்றும் உடலின் மனம் மற்றும் உடல் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. தைராய்டு இயக்குநீர்களின் சுரப்பு குறைவதால் ஹைப்போதைராய்டிசம் ஏற்படுகிறது. சாதாரண முன் கழுத்துக்கழலை, கிரிட்டேனிசம் மற்றும் மைக்செடினா ஆகியவை இதன் விளைவாக ஏற்படும் அசாதாரண நிலைகள். நம் உணவில் அயோடின் போதுமான அளவு இல்லாததால் முன் கழுத்துக்கழலை ஏற்படுகிறது. இது கேடய சுரப்பியின் விரிவாக்கத்திற்கு வழிவகுக்கிறது. இது முன் கழுத்துக்கழலை எனப்படும் கழுத்தில் வீக்கமாக நீண்டுள்ளது. குழந்தைகளில் தைராய்டு இயக்குநீர்களுடன் சுரப்பு குறைவதால் கிரெட்டினிசம் ஏற்படுகிறது. இதன் விளைவாக வளர்ச்சி குன்றியது, மனநல குறைபாடுகள், எலும்பு வளர்ச்சியின்மை மற்றும் எலும்புகள் சிதைந்துவிடும். இந்த குழந்தைகள் கிரெட்டினிசம் என்று அழைக்கப்படுகிறார்கள். வயது வந்தவர்களில் தைராய்டு சுரப்பியின் செயலற்ற தன்மை மெக்செடிமா எனப்படும். இது குறைந்த வளர்ச்சிதை மாற்ற விகிதத்திற்கு வழிவகுக்கும். மனம் மற்றும் உடல் வலிமை இழப்பு, உடல் எடை அதிகரிப்பு, தோல் தடித்தல் மற்றும் குறைந்த இதய துடிப்பு விகிதம். தேவையான அளவு அயோடின் உட்கொள்வதன் மூலம் இதை குணப்படுத்த முடியும். ஹைப்பர் தைராய்டிசம், அதிக வளர்ச்சிதை மாற்ற விகிதங்கள், கண் இமைகள் துருத்தல்,
உயர் இரத்த அழுத்தம், அதிக வியர்வை, சோர்வு மற்றும் எடை இழப்பு ஆகியவற்றை ஏற்படுத்துகிறது. இணைக்கேடைய சுரப்பிகள் தைராய்டு மடல்களின் பின்புற மேற்பரப்பில் அமைந்துள்ள 4 சிறிய நீள்வட்ட வடிவத்தில் உடல்கள் ஆகும். இணைக்கேடைய சுரப்பிகளால் பரதோர்மோன் எனப்படும் இயக்குநீர், இரத்தம் மற்றும் எலும்புகளில் உள்ள சுண்ணாம்புச்சத்து உப்புக்களின் அளவை கட்டுப்படுத்துவதே இணைக்கேடைய இயக்குநீரின் செயல்பாடு. இந்த இயக்குநீரின் குறைபாடு வலிமிகுந்த தசைப்பிடிப்புக்கு வழிவகுக்கிறது மற்றும் அதிகப்படியான சுரப்பு எலும்புகளில் சுண்ணாம்புச்சத்து இழப்பை ஏற்படுத்துகிறது. அவை மென்மையாகவும் பஞ்சு போன்றதாகவும் இருக்கும். 1868 பால் லாங்கர்ஹான்ஸ் கணையத்தின் கட்டமைப்பில் பணியாற்றினார். உயிர் அணுக்களின் சில திட்டுக்கள் சாதாரண திசு உயிர் அணுக்களிலிருந்து தோற்றத்தில் வேறுபட்டவை மற்றும் இரத்த நாளங்கள் நிறைந்ததாக இருப்பதை அவர் குறிப்பிட்டார். அவை கணைய திட்டுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பலர் கணையத்தின் செயல்பாட்டில் ஆர்வமாக இருந்தனர். உடலில் இருந்த அதை அகற்றுவது மனித நோயான சர்க்கரை நீரிழிவு போன்ற நோய்களின் வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் என்பதை அவர்கள் விலங்குகளில் சோதனை முறையில் நிரூபித்துள்ளனர். இந்த நிலை இரத்தம் மற்றும் சிறுநீரில் அசாதாரணமாக அதிக அளவு இலவச சர்க்கரைக்கு வழிவகுக்கிறது. கணைய குழாய் கட்டுவதால் கணையம் சிதைவடையும். ஆனால் கணைய திட்டுக்கள் சாதாரணமாக இருக்கும் மற்றும் சிகிச்சை அளிக்கப்பட்ட விலங்கு நீரிழிவு நோயை உருவாக்காது. ஆயிரத்து 1912 ஆண்டில் கணையங்கள் இரத்தத்தில் நேரடியாக விடுவிக்கப்பட்டு ஒரு சுரப்பை உருவாக்கியது கண்டறியப்பட்டது. லத்தீன் மொழியில் இன்சுலா என்றால் ஒரு தீவு என்று பொருள். இந்த சுரப்பிக்கு இன்சுலின் என்ற பெயர் உருவாக்கப்பட்டது. பின்னர் டொராண்டோவில் பாண்டிங் பெஸ்ட் மற்றும் மெக்லியோட் ஆகியோர் இன்சுலின் பிரித்தெடுத்தல் இறுதியாக வெற்றி பெற்றனர். கணையம் இல்லாத ஒரு நாய்க்கு இன்சுலின் நரம்பு வழியாக செலுத்தப்பட்டது. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை குறைக்க அதை உயிருடன் ஆரோக்கியமாக வைத்தது. இன்சுலின் இப்போது மனித நீரிழிவு சிகிச்சைக்காக அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது.
கணையத்திட்டுக்கள் இன்சுலின் மற்றும் குளுக்கோகன் என்ற 2 இயக்குநீர்களை சுரக்கின்றன. அண்ணீரக சுரப்பிகள் சிறுநீரகங்களுக்கு மேலே அமைந்துள்ள மற்றும் அவை சுப்ரா அல்லது சிறுநீரக சுரப்பிகள் என்று அழைக்கப்படுகின்றன. வெளிப்புற பகுதி அண்ணீரக கோர்டெக்ஸ் மற்றும் உள்பகுதி அண்ணீரக மெடுலா ஆகும். அண்ணீரக மேலுறை கார்டிசோல், கார்டிகோஸ்டரோன் மற்றும் அல்டோஸ்டரோன் போன்ற பல இயக்குநீர்களை சுரக்கிறது. கார்டிசோன் வளர்சிதை மற்றும் விகிதத்தையும் இரத்தத்தில் உள்ள உப்புகளின் செறிவையும் ஒழுங்குபடுத்துகிறது. அண்ணீரக மெடுலா அட்ரினலின், நோராட்ரினலின் மற்றும் டோபமைன் ஆகியவற்றை சுரக்கிறது. அட்ரினலின் இதய துடிப்பு, சுவாச துடிப்பு, இரத்த அழுத்தம் ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறது. சாதாரண நிலையின் அட்ரினலின் மிக சிறிய அளவில் சுரக்கப்படுகிறது. ஆனால் பயம், பதட்டம், கோபம், மன அழுத்தம், உணர்ச்சி போன்ற அவசர நிலைகளில் அதிகமாக சுரக்கும். எனவே இது அவசரகால இயக்குநீர் அல்லது பயம், சண்டை மற்றும் பறக்கும் இயக்குநீர் என்று அழைக்கப்படுகிறது. பாலின சுரப்பி சிறுவர்கள் மற்றும் பெண்கள் முதிர்ச்சியின் போது குறிப்பிட்ட மற்றும் வித்தியாசமான பாத்திரங்களை உருவாக்குகிறார்கள். இது பாலியல் சுரப்பிகளான கோனாட்களின் செயல்பாடு காரணமாகும். ஒரு நபரின் பருவமடைதல் அல்லது முதிர்ச்சி அடைந்த பிறகு பாலின சுரப்பி பாலியல் இயக்குநீர்களை உற்பத்தி செய்கிறது. பாலின இயக்குநீர்கள் ஆண்களில் விந்தணுக்கள் மற்றும் பெண்களில் கர்ப்பைகள் போன்ற பாலின உறுப்புகளின் வளர்ச்சியையும் ஏற்படுத்துகின்றன. டெஸ்டோஸ்டிரோன் போன்ற ஆண்ட்ரோஜன்கள் எனப்படும் ஆண் இயக்குநீர்களை விதைகள் உற்பத்தி செய்கின்றன. இந்த இயக்குநீர் ஆண்களில் ஆண்பால் பாத்திரங்களின் தோற்றத்திற்கு பொறுப்பாகும். கருப்பைகள் மாதவிடாய் எனப்படும்
பெண் இயக்குநீர்களை உற்பத்தி செய்கின்றன. இது பருவமடைதலுக்குப் பிறகு பெண்களில் பெண்பால் பாத்திரங்களின் தோற்றத்திற்கு பொறுப்பாகும். மாதவிடாய் சுழற்சி மற்றும் கர்ப்ப காலத்தில் கர்ப்பையில் ஏற்படும் மாற்றங்களை தூண்டும் புரோடெஸ்டரோன் என்ற ஹார்மோன்களை கர்ப்பைகள் சுரக்கின்றன. தைமஸ் சுரப்பி ஒரு பகுதி நாளமில்லா சுரப்பி மற்றும் ஒரு பகுதி லிம்பாய்டு சுரப்பி. இது மூச்சுக் குழாயின் கீழ் முனைய உள்ளடக்கிய மார்பின் மேல் பகுதியில் அமைந்துள்ளது. தைமோசின் என்பது தைமஸால் சுரக்கும் இயக்குநீர் ஆகும். இது நோய் எதிர்ப்பு செயல்பாட்டில் ஒரு தூண்டுதல் விளைவை கொண்டிருக்கிறது. மற்றும் லிம்போசைட்டுகளின் உற்பத்தி மற்றும் வேறுபாட்டில் ஈடுபட்டுள்ளது.